நமக்கு இந்த தலையெழுத்து. இந்த ப்ராப்ளத்தை எப்படிடா சால்வ் பண்ண போறோம்? அதை நினைச்சு பார்த்தாலே என் பிபி டவுன் ஆயிடுதுரா. எனக்கு சுகர் டவுன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. குருஜிக்கு ஃபோன் பண்ணலாமா? இப்ப உள்ள நிலைமைக்கு அவர் தான் கரெக்ட். உடனே ஃபோன் பண்ணு. சொல்லு கண்ணா. குருஜி, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் எங்களை வெளியே கொண்டு வரணும். எங்களை அவ வைரஸ் மாதிரி புடிச்சுக்கிட்டா குருஜி. தப்புடா கண்ணா, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம போராட வேண்டியது ஸ்வீட்டியோட தானே தவிர நோயாளி கூட இல்ல. ஃபேக்ட் குருஜி, புள்ளைய அவ பெத்துக்க போறா. ஆனா வலியும் வேதனையும் எங்களுக்கு வருது. இப்ப இருக்கிற நிலைமையில நோயாளிய உடனே தள்ளி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்ணா. நோயாளி கூட பாதி வாழ்க்கை வாழ்ந்து மெதுவா தான் ஒதுக்கி வைக்கணும். குருஜிக்கு ஏதாவது கொரோனா அட்டாக் ஆயிடுச்சா? அந்த பெண்குட்டி கிரேஸ் இருக்கிற செலிபிரிட்டியா இருக்கிறதால உங்க பொண்டாட்டிங்க அவளோட நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, உங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமாய் போயிடும். அதுக்கு தான் அந்த பெண்குட்டி உங்க பொண்டாட்டிகளோட நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்களோட உறவை பின்னா சின்னமாக்கிடுங்க. அதாவது அந்த பொண்ணு ஆம்பளையோட தூங்குறான்னு சொல்லி உடனே புரளைய உண்டாக்குங்க. புரிஞ்சது குருஜி. அவர் சொன்ன விஷயத்த சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒய்ஃபோட பார்வையில ஸ்வீட்டிய வில்லி ஆக்கணும். எஸ் சரோஜா, நம்ம சீனோட பிளாட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, தெரியுமா? தெரியும். ஸ்வீட்டி எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? அவ்வளோ கிட்ட போய் பாத்தீங்களா? பிளாட்டுக்கு வந்து 10 நாள் கூட ஆகல. ஒரே டிராபிக்கா. வாட்ச்மேன் கம்ப்ளைண்ட் பண்றான். தினமும் ராத்திரியில ட்ரிங்க் பார்ட்டியா. அப்படியா? அவளை பார்த்து பொறாமப்படாத. ஆனா உன்னோட அழகுக்கு முன்னாடி அவளோட அழகெல்லாம் வீக்னஸ்மா. வீக் அவ்வளோ அழகா இருப்பாளா? அவ காரிடோர்ல நடந்து வர்றப்ப ஆம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே போறதில்ல. லிட்டிகேஷன் சைட்டா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு என்னையும் மாத்திருவாளா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. நீ நம்பிக்கைக்கே தாய் மாதிரி. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி அவ எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும். நான் இப்ப அந்த பொண்ண கழுவுன முத்து மாதிரி ஆக்குறேன். சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சு. நீ நினைச்சா பட்டாம்பூச்சிய கூட கரப்பாம்பூச்சி ஆக்கிடுவ. டிவில 32 பள்ளியும் ஈன்னு காமிச்சாலே அப்ப அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். இங்க வந்துட்டா மட்டும் என் புருஷன் அவ மயக்கிடுவாளா? மேடம், பால் பில் மேடம். என்னப்பா, அதான் அன்னைக்கே கட்டிட்டேனே. இது பிளாட் நம்பர் 420 பில்மா. ஸ்வீட்டி மேடமோட பில்மா. சார்கிட்ட அமௌண்ட் வாங்கி சொன்னாங்க. என்ன இது, நீங்க கட்டுறேன்னு சொன்னீங்களா பில்லு? நான் சொல்லலையே. என்னப்பா? மேடம் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கி சொன்னாங்க சார். ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கா. கொஞ்சம் இரு. இங்க வா சார். வா. என்னடா நீ? என்ன சார்? இங்க வராதடா, ஷாப்புக்கு வா. சரிங்க சார். ஓகே சார். இந்த புடிச்சுக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவன் ஏதோ கன்ஃபியூஸ்ட் ஆகி வந்திருக்கான். நான் மட்டும் ஃபுல் கிளாரிட்டியா இருக்கேன். எதுல? அந்த பொண்ணு இந்த பிளாட்டுக்கு வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். 3 நாளுக்கு ஒரு வாட்டி ராமு சார் கூப்பிடுறாருன்னு அங்கேயே போய் தங்கிடுறீங்க ராத்திரியில. அங்க போய் என்ன பண்றீங்க? என்ன பாருங்க. அடுத்து இந்த பால்கார 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பொண்ணையே புகழ்றீங்க. அப்படி என்னதான் நடக்குது? நீ? ஆமா. என்ன போய் சந்தேகப்படுறியா? ராமர் மாதிரி இருக்கிற என்ன சந்தேகப்பட்டா ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன். Something is wrong somewhere. ஏதாவது பண்ணி அந்த ஸ்வீட்டி கிட்ட நெருங்கி உண்மையை வாங்கியே ஆகணும். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கிறதுனால ஸ்வீட்டியை பத்தி பேடா சொன்னாங்க. ராமுவுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால ராமு தான் பொண்டாட்டியை பத்தி ஸ்வீட்டி கிட்ட சொல்றதுக்கு ஸ்வீட்டி பிளாட்டுக்கு போறானா? இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் இங்க உட்கார்ந்திருக்கா? டிங்கொக்க மக்கா. Darling, I love you, darling. Come on, hug me, darling. ஸ்வீட்டி எதுக்கு உன்னோட ஃபிளாட்ல இருக்காங்க? என்னோட ஃபிளாட்ல ஸ்வீட்டி இல்ல, ஸ்வீட்டியோட ஃபிளாட்ல தான் நான் இருக்கேன். Are you sure? இது என்னோட ஃபிளாட் தாங்க. ஐயோ சாரிங்க, ஆப்போசிட் ஃபிளாட்ல போறதுக்கு பதிலா கொஞ்சம் சரக்கு அதிகமானதுனால இங்க வந்துட்டாங்க. மன்னிச்சிடுங்க. ஓகே, உனக்கு குடிக்கிற ஹாபிட் இல்ல தானே? நீ என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல டார்லிங். மறுபடியும் நீ என் கூட சேர்ந்துட்டா நான் தூக்கி போட்டுருவேன். ஸ்மெல்லே வரல? ஸ்மெல் வராத பிராண்ட் சரக்கா அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வா, நம்ம 2 பேரும் நம்ம ஃபிளாட்டுக்கு போலாம். வா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வா. அப்படிலாம் வேண்டாம். ஓகே மேடம், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவ்வளவுதான். யா, ஓகே, ஷூர். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் கேரி ஆன். குட் நைட். குட் நைட். குட் நைட். எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன். எப்பா. சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
ஆ.